ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. அத்தியாயம் 32. நவநாதர்களின் வர்ணனை, நவநாதர்களின் கதை, பாராயணப் பலன், சத்குருவின் அருளும் வாழ்த்தும் கிட்டும். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் தாமரை பாதங்களை தொட்டு வணங்கிய பின், பிரபோ, நவநாதர்கள் என்று அழைக்கப்படும் மகா சித்த யோகிகளைப் பற்றி அவர்கள் ஏறக்குறைய ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரிகள் என கூறக் கேட்டிருக்கிறேன். அவர்களைப் பற்றி தயவு செய்து கூறுமாறு ஸ்ரீசரணை வேண்டிக் கொள்கிறேன் என்று வேண்டினேன். நவநாதர்கள் என்ற பெயரை கூறிய உடனேயே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் அமிர்தம் பொழியும் கண்களிலிருந்து தாரையாக பிரபஞ்ச படைப்பின் மேல் அன்பு பொழிந்தது. ஒரு கன்று குட்டியிடம் தாய்ப்பசு காட்டும் அன்பை நான் கண்டேன். அவர் அருளுடன், என் அருமை செல்வங்களே, மத்ஸ்யேந்திரா, கோரக்ஷனா, ஜாலாந்தரா, கஹனி, அட்பங்கா, சௌரங்கா, பர்த்தரி, சர்ப்படா, நாகநாதா, இவர்கள்தான் நவநாதர்கள் ஆவார்கள். இவர்களைப் பற்றி நினைத்தாலே சிறந்த பலன்கள் உண்டாகும். இவர்களது பெயர்களை நினைப்பவர்கள், உச்சரிப்பவர்களுக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயரின் கருணையானது நிச்சயமாக கிடைக்கும். கலியுகம் துவங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ கிருஷ்ணரை சுற்றி உத்தவர் முதலிய பக்தர்களும் யாதவர்களும் நவநாராயணர்களை பற்றி நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் இப்போது நவநாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரிஷப சக்கரவர்த்திக்கு 100 குழந்தைகள் இருந்தனர். அவர்களுள் நாராயணனின் அம்சம் கொண்ட 9 பேர் நவநாராயணர் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள்: 1. கவி, அதாவது மத்ஸ்யேந்திரநாத். 2. ஹரி, அதாவது கோரக்ஷகன். 3. அந்தரிக்ஷ, அதாவது ஜாலந்திரன். 4. பிரபுத்தா, அதாவது கானிஃபா. 5. பிப்பலாயனா, அதாவது சரபடநாதர். 6. அவிர்ஹோத்ரா, அதாவது நாகேசநாதர். 7. திரிமீளா, அதாவது பர்த்தரிநாதர். 8. சமசா, அதாவது ரேவணநாதர். 9. கரபாஜனா, அதாவது கஹனிநாதர். இவர்கள் அனைவருமே அவதூதர் ஸ்திதியில் இருக்கும் சித்த புருஷர்கள் ஆவார்கள். என்னுடைய ஆணைக்கு இணங்கவும் கிருஷ்ண அவதாரத்தில் தரப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டும் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகவும் அவர்கள் இந்த பூ உலகில் நவநாதர்களாக பிறந்தார்கள். கவி மத்ஸ்யேந்திரநாத்தாகவும், ஹரி மத்ஸ்யேந்திரநாதரின் சிஷ்யனாக கோரக்ஷகன் என்ற பெயரிலும், அந்தரிக்ஷ ஜாலந்திரனாகவும், பிரபுத்தா ஜாலந்தரனின் சிஷ்யன் கானிஃபாவாகவும், பிப்பலாயனா சர்ப்படநாதனாகவும், அவிர்ஹோத்ரா நாகநாதனாகவும், தூர்மிளா பரிதரிநாதனாகவும், சமசா ரேவணநாதனாகவும், கரபஜன் கஹனிநாதராகவும் பிறந்தார்கள். படைப்பின் ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் பிரம்மதேவனின் விந்து சக்தி வெளியாகியது. அந்த விந்துவில் இருந்து பல இடங்களில் பல மகரிஷிகள் தோன்றுவார்கள் என்று பவிஷ்ய புராணத்தில் வியாச மகரிஷி எழுதியுள்ளார். மத்ஸ்யேந்திரநாத் பிறப்பு. உபரிச்சரன் என்கிற வசுதேவதைக்கு ஊர்வசியின் மேல் அதிக மோகம் உண்டாகி அவனது வீரியம் யமுனை நதியில் விழுந்தது. அதை ஒரு மீன் விழுங்கியதன் காரணமாக மத்ஸ்யேந்திரநாதர் பிறந்தார். ஜாலந்திரன் பிறப்பு. சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் காமனை, அதாவது மன்மதனை எரித்தபோது அவனுடைய உயிர் சக்தி அந்த சாம்பலுக்குள்ளேயே சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்து வந்தது. புருஹத்ரா என்ற அரசன் ஒருவன் செய்து கொண்டிருந்த யக்ஞத்தின் ஜுவாலையிலிருந்து தோன்றியவன் ஜாலந்திரன். ரேவண சித்தர் ஜனனம். ரேவா என அழைக்கப்படும் நர்மதா நதியில் விழுந்து பிரம்மனின் வீரியத்திலிருந்து தோன்றியவர் ரேவண சித்தர். அவிர்ஹோத்ரனின் பிறப்பு. பிரம்மதேவனின் வீரியத்தின் வேறு சில துளிகள் ஒரு பாம்பின் படத்தின் மேல் விழவும் அதையும் உணவு என்று பாம்பு விழுங்கியது. அதன் விளைவாக
அது கர்ப்பம் தரித்தது. ஜனமே ஜெயன் சர்ப்பங்களை அழிப்பதற்காக சர்ப்பயாகம் செய்து கொண்டிருந்த நேரம் அது. கர்ப்பம் தரித்திருந்த அந்த பாம்பை அஸ்திகா என்ற முனிவர் அப்போது அழிவிலிருந்து காப்பாற்றினார். தக்ஷகனின் மகளும் பத்மினி என்ற பெயரும் உடைய அந்த நாகக்கன்னியை ஒரு அத்திமர பொந்தினுள் ஒளித்து வைத்தார். அந்த நாகத்தின் முட்டையிலிருந்து அவிர்ஹோத்ரன் என்பவன் பிறக்க வேண்டி இருந்தது. தக்ஷனின் மகளான அந்த நாகமும் முட்டையை அந்த அத்திமரத்து பொந்தில் விட்டுவிட்டு தன்னுடைய லோகத்திற்கு திரும்பிச் சென்று விட்டது. அந்த முட்டையிலிருந்து ஜனித்தவரே வடசித்த நாகநாதர் என்று பெயரில் பிறந்த அவிர்ஹோத்ரர் ஆவார். கோரக்ஷகநாதரின் தோற்றம். மத்சேந்திரநாதர் ஒருமுறை தமது திரிதலின் போது குழந்தை பேறு இல்லாத பெண்ணுக்கு மந்திரித்த விபூதியை கொடுத்தார். அவள் அந்த விபூதியில் நம்பிக்கை வைக்காமல் வீசி எறிந்து விட்டாள். அந்த விபூதி சக்தி நிறைந்ததாக இருந்ததால் அதிலிருந்து கோரக்ஷகநாதர் தோன்றினார். சரபடநாதரின் பிறப்பு. பார்வதி தேவியின் கல்யாணத்தின் போது அதை நடத்தி வைத்து கொண்டிருந்த பிரம்மதேவனின் கவனம் அவளுடைய அழகால் சிதறி அவரது வீரியம் வெளியானது. வெட்கமடைந்த அவர் தம் குதிகாலால் தேய்த்து மறைக்க முயன்றபோது அந்த வீரியத் துளிகள் 60,000 அணுக்களாக சிதறி வாலகில்யர் என்று அழைக்கப்படும் 60,000 ரிஷிகளாக தோன்றினார்கள். அதில் மீதமிருந்த பகுதி பாகீரதி நதியில் விழுந்தது. அது மெல்ல நகர்ந்து ஒரு புதர்கள் அடர்ந்த பகுதியை சென்றடைந்தது. நாயனின் ஆத்மா புகுந்து கொண்டு சரபடநாதராக நவநாதர்களில் ஒருவராக அவதரித்தார். பர்த்தரியின் பிறப்பு. கௌலிகா என்ற ஒரு ரிஷி திருவோட்டை எடுத்து தம் குடிசைக்கு வெளியே வைத்தார். அதே நேரத்தில் சூரிய தேவனின் உயிர் சக்தியானது அந்த திருவோட்டில் விழுந்தது. அதை கண்ட மகரிஷி அதை பத்திரமாக பாதுகாத்தார். பர்த்தரி என்றால் திருவோடு என்று பெயர். ஆகையால் திருவோட்டிலிருந்து தோன்றியவன் பர்த்தரிநாத் என பெயர் பெற்றார். பிரபுத்தா என்னும் கானிஃபா. அடர்ந்த இமயமலை காட்டில் ஒரு யானை தூங்கிக் கொண்டிருந்தது. சரஸ்வதியை பார்த்தவுடன் பிரம்மன் காம வயப்பட்டு அதன் காரணமாக விந்து வெளியேறியது. அது அந்த யானையின் காதில் விழுந்தது. அந்த வீரியத்திலிருந்து உண்டானவனே பிரபுத்தா என்பவன். யானையின் காதிலிருந்து பிறந்ததால் அவன் கர்ண கானிஃபா என்ற பெயருடன் நவநாதர்களுள் ஒருவனாக புகழ்பெற்று விளங்குகிறான். கஹனிநாதரின் பிறப்பு. கோரக்ஷகர் களிமண்ணால் சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரித்து கொண்டே ஒரு மனித உருவம் செய்தார். அந்த உருவத்தில் இருந்து சஞ்சீவனி மந்திரத்தின் மகிமையால் கரபஜனான உயிர் பெற்று கஹனிநாதர் என்ற பெயரில் விளங்கினார். இந்த நவகிருஷ்ணர்கள் அதாவது நவநாராயணர்கள் தங்கள் தூல உடலை மந்தார மலைப்பகுதியில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவர்களின் சூக்ஷ்ம சக்திகளின் மூலம் நவநாதர்களாக தர்மத்தை நிலைநாட்டும் பணியை நிறைவேற்றும் திட்டத்தில் பங்கேற்று கொண்டனர். பின்னர் நான் ஜெய ஜெய குரு சார்வபௌம, நவநாதர்களின் அவதாரம் நவகிருஷ்ணர்களின் ஒரு அம்சமே என்று உரைத்தீர்கள். அப்படியானால் நவநாதர்களுக்கும் நவகிருஷ்ணர்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா என்று கேட்டேன். ஸ்ரீ ஸ்ரீபாதர் புன்னகை நிறைந்த அருள் பார்வையுடன் எங்களை நோக்கி, தெய்வீக அன்புடன், அன்பு செல்வங்களே, இந்த படைப்பின் மிக பெரிய சங்கல்பமே என்னுடையதுதான். மற்ற அனைத்து தெய்வங்கள் தெய்வ சக்திகளின் சங்கல்பம் என்னுடைய உறுதியில் ஒரு பகுதி மட்டும்தான். இந்த பின்ன அவதாரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் உண்டு. ஒரு விவசாயி ஒரு பசுமாட்டை மரத்தில் கட்டுகிறான். ஒரு பெரிய கயிற்றால் கட்டுகிறான். அந்த பசு கயிறு எட்டும் வரையில் உள்ள பகுதியில் மட்டுமே புல் மேய முடியும். இதற்கு பெயர்தான் வரையறைக்கு உட்பட்ட சுதந்திரம் என்பது. அந்த வரையறைக்குள் அதற்கு முழு சுதந்திரமும் உண்டு. அதை கடந்து சென்று மேய விரும்பினால் விவசாயியின் அனுமதி தேவை. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள புல் தீர்ந்து போய்விட்டால் விவசாயி அந்த கயிற்றின் நீளத்தை அதிகரிப்பான் அல்லது பசுவை வேறொரு மரத்தில் கட்டிவிடுவான். அதே முறையில் ஏறக்குறைய அதுபோன்ற அவதாரங்களுக்கு
கர்ம தர்ம விதிகளுக்கு உட்பட்டு ஒருவித சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த முடிவானது ஆதி மூலத்திடம் இருந்துதான் தோன்றும். அதை நிறைவேற்றி செயல்படுத்தும் பொறுப்பு அந்த அவதாரங்களின் ஒரு பகுதியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் இந்த பின்ன அவதாரங்கள் ஆதி மூல தத்துவத்திற்கு தன் பிரச்சனைகளை கொண்டு செல்லும். அவை மூல தத்துவத்தில் இருந்து இறையுறலை கொண்டு வந்து உலகில் உயிரினங்களின் நல்வாழ்வை காக்கும். இந்த மூல அவதாரத்தின் பின்ன அவதாரங்கள் காமம், குரோதம், வெறுப்பு, ஆணவம் முதலிய தீய குணங்களை கொண்டிராததால் அவையும் மூல பிரகிருதி செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்யும் வல்லமை படைத்தவையே ஆகும். எனவே பூலோக வாழ்க்கையில் ஒரு அவதாரம் பூர்ண அவதாரமாக தோன்றுகிறதா அல்லது அம்ச அவதாரமாக தோன்றுகிறதா என்பது பற்றி வித்தியாசமோ வேறுபாடோ இருப்பதாக கருத தேவையில்லை. ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா. அத்தியாயம் 32 நிறைவு பெற்றது.